My dear students, this is Class 12 Maths, Chapter 1, Exercise 1.5 question number 1 Subdivision 2 பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இங்கே இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும்னா Gaussian elimination மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எல்லாமே என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிடலாம் முதல்ல. அப்போது இது எப்படி வரும்னா 1 2 is 2, அப்போ 1x + 2 2s are 4, 2y 3 2s are 6, அப்போ 3z 11 2s are 22. ஓகே, இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1 ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள் 3x + 8y + 5z = 27. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 3x 8y + 5z = 27, ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து பாருங்கள் -x + y + 2z = 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போது நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அதாவது காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்லி கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 11, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்து 3 8 5 27, செகண்ட் ரோ. அடுத்து தேர்ட் ரோ பாருங்கள் -1, இங்கே எதுவும் நம்பர் இல்லாட்டி 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ -1 -1 1 2 2. ஸோ நடுவில் ஒரு கோடு. இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, ரோ 1 ரோ 2 ரோ 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது இங்கே 3 ஜீரோஸ் வரணும் ஓகேவா. ஸோ ரோ எக்லான் ஃபார்முக்கு இதை கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க, இங்கே -1 இருக்குது +1 இருக்குது. அப்போது ரோ 3க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 1 + ரோ 3 பண்ணிட போகிறேன். அப்போ இங்கே 0 வந்துட்டு போகுது ஓகேவா. ரோ 2க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது இல்லையா. அப்போ ரோ 2 - 3 ரோ 1 பண்ணேன்னா இங்கே 0 வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வேலை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோ 3க்கு நான் என்ன எழுத போகிறேன், ரோ 1 அண்ட் ரோ 3 ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே ரஃப் ஒர்க் இங்கே பண்ணிக்கலாம். 1 2 3 11 ரோ 1 -1 1 2 2, இது வந்து ரோ 3 ஓகேவா. இங்கே ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 0 2 + 1 3 3 + 2 5 11 + 2 13. ஓகே, ஸோ இதுதான் என்னோட புது ரோ 3. இங்கே எழுதிக்குவா 0 3 5 13. ரோ 2 என்ன பண்ணணும், ரோ 2 - 3 ரோ 1 பண்ணணும். அப்போ ரோ 2 முதல்ல எழுதிக்கிறேன். 3 8 5 27, இது வந்து ரோ 2. இப்போ இதுக்கு அடியில் என்ன பண்ணணும், 3 ரோ 1 எழுதணும். அதாவது ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 1 is 3 3 2 are 6 3 3 are 9 3 11 are 33. மைனஸ் பண்ணணும். அப்போ இவங்கெல்லாம் மைனஸ் ஆகிடுவாங்க. அப்போ இது 0 8 - 6 2 5 - 9, அப்போ -4 27 - 33. அப்போது 33லிருந்து 27 கழிக்கணும். ஆனால் மைனஸ் சிம்பிள் போடணும் ஆன்சருக்கு. ஏன்னா மைனஸில் இருக்கிறது தான் பெரிய நம்பர். ஒன்று பாரோ பண்ணிடலாம். இது 13 ஆகிடும். 13 - 7 வந்து 6, பட் -6 ஓகேவா. ஸோ இங்கே -6 வரும். சரி, இதுதான் என்னோட புது ரோ 2 ஓகேவா. ஸோ நான் இங்கே எழுதிக்க போகிறேன் 0 2 -4 -6. அப்போ ரோ 1 யார், ரோ 1 வந்து அதே தான் 1 2 3 11 ஓகே. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. பட்டு நம்ம இதையும் 0 ஆக்குனா தான் நம்ம வேலை முடியும் ஓகேவா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோ 2 வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். இது ரோ 1 ரோ 2 ரோ 3 ஓகேவா. இப்போ ரோ 2 ரோ 2/2 பண்ணிட்டு போகிறோம். அதாவது டிவிஷன் பண்ணிட்டு போகிறோம் 2 டேபிளில் ஓகேவா. ரோ 1 அப்படியே 1 2 3 11. அடுத்து இதை 2 டேபிளில் டிவிஷன் பண்ணால் 0 1 -2 -3 வந்துடும். இதை வந்து நான் ஒன்றும் பண்ணல, அப்படி எடுத்துக்கலாம். 0 3 5 13 ஓகே. ரோ 1 ரோ 2 ரோ 3, இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம எழுதணும். ரோ 1 ரோ 2 ரோ 3 ஓகேவா. சரி, இப்போ இங்கே 0 வர வைக்கணும் கரெக்டாக. நம்ம ரோ 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த இடத்துல நம்பர் வந்துடும் ஓகேவா. ஸோ ரோ 1 யூஸ் பண்ணக்கூடாது, ரோ 2 தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா ரோ 3 -3 ரோ 2. அப்போ இங்கே இது ரஃபில் ஒர்க் பண்ணிக்கலாம். 0 3 5 13, இதுதான் என்னோட ரோ 3. இதுக்கு அடியில் ரோ 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வைக்க போகிறேன். அப்போ 0
3 1 is 3, 3 2s are 6 but minus 6, 3 3s are 9 but minus 9. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே 0, இங்கே 0. இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுச்சுல, அப்போ 11. இது பாருங்கள் ப்ளஸ் 9, ஓகேவா? 13 + 9 22. அப்போது எனக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 1 2 3 11. இதில் மாற்றம் இல்லை. செகண்ட் ரோவில் மாற்றம் இல்லை. 0 1 -2 -3 மாற்றம் இல்லை. பட் தேர்ட் ரோ மட்டும் இதை எழுத போகிறேன். 0 0 11 22. சரி, இப்போ ஃபைனலாக எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லியான் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ நான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி மறுபடியும் 3 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 11. சரி, நான் ஏற்கனவே 3 வரைக்கும் கொடுத்துட்டேன்ல, இதை 4ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் எக்ஸு வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ இது மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒரு y மைனஸ் 2z ஈக்குவல் டு -3. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். என்ன இருக்குது? எக்ஸ் இல்லை, ஒய்யும் இல்லை. அப்போ z மட்டும்தான் இருக்குது. 11z ஈக்குவல் டு 22. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஜட்லேருந்து போகலாம். ஏன்னா இங்கே தான் சிங்கிள் வேரியபிள் இருக்குது இல்லையா? ஸோ நான் ஈக்குவேஷன் நம்பர் 6 எடுத்துக்கிறேன். 11z ஈக்குவல் டு 22. 11 டேபிள் அடிச்சிட்டோம்னா 2 11s are 22. z ஈக்குவல் டு 2. ஒரு ஆன்சரை எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரை எடுத்து நான் 5ல் போட போகிறேன். அதாவது y தெரியாது, z தெரியும் 2 ஈக்குவல் டு -3. அப்போ y 2 2s are 4 ஈக்குவல் டு -3. இந்த -4 அந்தாட்ட போனதுன்னா +4. அப்போ y ஈக்குவல் டு -3 + 4 ஈக்குவல் டு 1. அதாவது y இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சரி, அடுத்து இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ல் போட போகிறேன். பாருங்கள், எனக்கு எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஒய் வேல்யூ தெரியும், ஜட் வேல்யூ தெரியும். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 1 கொடுத்துட்றேன். ஏன்னா 1 கண்டுபிடிச்சோம். அடுத்து ஜட்டுக்கு பதிலாக 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஜட்டுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 11. கரெக்டா? இப்போது எக்ஸு 2 1 is 2, 3 2s are 6 ஈக்குவல் டு 11. 6 + 2 எவ்வளோ? 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 11. அப்போ எக்ஸு 11 - 8. இந்த 8 அந்தாட்ட போனதுன்னா மைனஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11 8 கழிச்சா 3. ஓகே, அப்போ நம்ம 3 ஆன்சரை எடுத்துட்டோம். இங்கே நம்ம ப்ராப்பராக எழுதிடலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.